ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாப்பிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து ஷாப்பிங் போனோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ஐக்கியாவுக்கு வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ அந்த வீலாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து டாம்பனீஸில் இருக்கிற ஐக்கியா. இது வந்து மொத்தம் வந்து சிங்கப்பூரில் உங்களுக்கு 3 இடத்துல வந்து ஐக்கியா ஷோரூம் இருக்குது. ஸோ நம்ம இங்கே தான் போகிறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஐக்கியாவுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஜெயிண்ட் சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய அந்த பார்க். ஸோ ஜெயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட். அங்கேயும் கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கேயும் போகலாம். இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். We appreciate your support and will continue to serve you the best we can. Thank you. ஸோ இங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்க்கு தேவையான ஹோம் ஃபர்னிஷிங் ஐட்டம், அந்த சோஃபா, பெஞ்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேர், இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருந்தது. இன்னொரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. கிச்சன் ஐட்டம்ஸ்னு சொல்ல முடியாது, கார்டனிங் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரூமோட செட்டப், எப்படி வந்து ஒரு ரூம் வந்து இருக்கும், அதுக்கு மேட்சிங்கான இருக்கிற அந்த ஸ்க்ரீனு, சோஃபா, பெட்டோட கவர், பெட்டோட பில்லோ எல்லாம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஃபர்னிஷ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரியான சென்டட் கேண்டில்ஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ராஸ்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி ஸ்மெல்லு, ஆப்பிள், அதோட ஸ்மெல் வந்து நல்லா சூப்பரான ஸ்மெல் வந்தது இந்த கேண்டில்ஸ் எல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள், ஒரு ஹால்ஸ் வந்து செட்டப். இந்த ஹால் ஃபுல்லாகவே வந்து க்ரே அண்டு பிளாக் கலர் அந்த காம்பினேஷனில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு க்ரே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி தான். அந்த சோஃபா, சேரு, பெட்டு, அப்புறம் வந்து டிவியோட கபோர்டு எல்லாமே வந்து அந்த க்ரே அண்டு பிளாக் அந்த காம்பினேஷனில். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து இந்த சோஃபாஸ் தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் வந்து சோஃபா வாங்கணும், அந்த ரேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த சோஃபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து அப்படியே வந்து நம்ம நீட்டமாக விரித்து நம்ம தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டபுள் யூஸ் வந்து இதில் இருந்தது. ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $139 தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸு. ஸோ இங்கே சோஃபாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருந்தது. கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோட சோஃபாலாம் இருந்தது. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கபோர்டு, இந்த புக் செல்ஃப் வைக்கிறது கபோர்டு, அப்புறம் வந்து ஷூ செல்ஃப், இந்த மாதிரியான செல்ஃப் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ இந்த சோஃபாவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா $535 அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ நமக்கு விருப்பமான அந்த எந்த சோஃபா பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெப்சைட்டில் போயிட்டு அந்த இதை நம்ம லிங்க்கை வந்து கொடுத்து அங்கேருந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களே வந்து வீட்டில் வந்து டெலிவர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான செட்டப்பு. அப்புறம் நிறைய வந்து ட்ரே, பாக்ஸஸ் இதெல்லாம் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து கிட்ஸோட ரூம் ரொம்ப ரொம்ப சின்ன ரூமு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டேபிள், கபோர்ட் வைக்கிறதுக்கு 2 காட் வைக்கிறதுக்கு, செல்ஃப் எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கான ஒரு சாம்பிள் ரூமு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பெட்டு, அதுவும் கிட்ஸுக்கான ஏரியா. ஸோ வந்து கிட்ஸுக்கான பெட்டு நிறைய சைஸில், டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. No dinosaur.
பெப்பா பிக் அந்த டைனோசர். Dinosaur. Sound. ஸோ இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $9.90 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸ் தான். நிறைய டைப்ஸில் வந்து சாஃப்ட் டாய்ஸ்லாம் இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட்டப் தான். அதுவும் வந்து அந்த மாதிரி கேம்ப்பு மாதிரி இருக்கிற ஒரு ரூம் செட்டப். ஸோ டாய்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான டேபிள், அதுலேயே மேலே விளையாடுற மாதிரி ஒரு டேபிள். ஸோ இந்த ஏரியா தான் நம்மளோட ஏரியா. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஒரு சில பொருட்கள் வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியோடு இருந்தது. ஒரு சில பொருட்கள் வந்து ப்ரைஸ் எல்லாம் ஆஃபர், எதுவுமே ஆஃபர் கிடையாது. மேபி மற்ற நாட்களில் வந்து ஆஃபர் போட்டிருக்கலாம். இங்கே வந்து ஆஃபர்லாம் எதுவும் இல்லை. ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் எல்லாமே இருந்தது. இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸ் இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பேக்கிங்க்கான ஏரியா. ஸோ பேக்கிங்க்கான அந்த மெஷர்மெண்ட் கப்ஸு, அப்புறம் வந்து கட்டர், இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ட்ரே, பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த கட்டர், அந்த ஷேப் பண்ணுறது, அந்த கேக்கு வந்து குக்கீஸ் எல்லாம் அந்த கட் பண்ணிடுவாங்களே அந்த ஷேப்பர். ஸோ எல்லாமே வந்து பேக்கிங்க்கு ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருந்தது. ஸோ நல்ல வந்து குவாலிட்டியான பேன்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஆஃபர் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆஃபர்லாம் கிடையாது, ஒரிஜினல் ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஒரிஜினல் ப்ரைஸில் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைகள்லே, அதாவது பக்கத்தில் இருக்கிற ஷாப்பிங் கடைகள்லே கிடைக்கும். இதே ப்ரைஸ் தான். இதை விட கம்மியான ரேஞ்சிலே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேன் வந்து நல்லா இருந்தது. ஆனால் அதெல்லாம் வாங்கலை. உங்களுக்கு முஸ்தஃபாலே பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் முஸ்தஃபாவில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ப்ரைஸ் செக் பண்ணேன். அதாவது நான் முஸ்தஃபா வந்து ஷாப்பிங் போயிருக்கேன். அங்கே இருக்கிற ப்ரைஸும் அதே மாதிரி பேனு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் குவாலிட்டி வந்து பிராண்டு வேறு மாதிரி பிராண்டு, ஆனால் ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய காஸ்ட்லியான ப்ரைஸ் தான். இதை முஸ்தஃபா கம்பேர் பண்ணும்போது, முஸ்தஃபா ஐக்கியா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு முஸ்தஃபாவில் வேற ஒரு பிராண்டில் கொஞ்சம் அதை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸஸில் நல்ல குவாலிட்டியோட பிராண்டிலே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து தான் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வேர் ஹவுஸ், அதாவது நம்ம மேலே பார்த்த அந்த ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து நமக்கு என்ன பொருள் நம்ம பார்த்தோமோ அதை போய் நம்ம எடுத்து நம்ம வந்து பில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ட்ராலி, அந்த 3 லேயர் வச்ச ட்ராலி மாதிரி இருக்கிற ஸ்டோரேஜ் இதுவும் வந்து நல்லா இருந்தது. ட்ரே இதுவும் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ ஏன்னா வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சு பில்லிங்லாம் பண்ணியாச்சு. பில் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா உள்ளே போயிட்டு வந்தது நாங்கள் 2 ஹவர்ஸ் வந்து உள்ளே இருந்தோம். ஸோ வெளியே வந்து சும்மா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஜெயிண்ட்டுக்கு தான் போகிறோம். ஸோ ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. நிறைய பொருட்கள் வந்து $1 இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அங்கே போகிறோம். நம்ம உள்ளே போய் ஜெயிண்ட்டில் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம்.
ஸோ நாங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம். கீழே பார்த்து இருக்கீங்கன்னா 7-Eleven இருக்குது. அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ், நிறைய இன்ஸ்டண்ட்டான ஃபுட்டு வந்து நிறையா கிடைக்கும் அங்கே. ஸோ நம்ம உள்ளே வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அந்த ஒரே ஃப்ளோரும் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. நிறைய பொருட்கள் இருக்கும். ஸோ ஐக்கியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே வந்து நிறைய பொருட்கள் நீங்கள் ஆஃபரில் வாங்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா டாய்ஸ் செக்ஷன் தான். இங்கே வந்து நிறைய பொருட்கள் $5, $10, $15. இங்கே வந்து ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கும் நம்ம வெளியே வாங்குகிற ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் இருந்தது. அதனால் வந்து தேவையான அங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவையான டாய்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக உட்காந்து விளாட்ற டாய்ஸ். ஸோ அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $10, $13. ஸோ ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேயும் நிறைய ஆஃபர் இருந்தது. இந்த ப்ரைஸும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்குகிற ப்ரைஸும் இங்கே இருக்கிற ப்ரைஸும் ஒரே ரேஞ்சு தான். மிஞ்சி போனால் ஒரு 10 சென்ட்டு 20 சென்ட்டு தான் கம்மி. ஸோ வந்து இதுவும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் செட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டா. ஸோ ஏற்கனவே வீட்டில் மேக்கப் செட் இருக்குது. ஸோ அதனால் வேறொரு டாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோம். ஸோ உனக்கு பிடிச்சது எதுவோ அது வந்து வாங்கிக்கோன்னு சொன்னோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரொம்ப லோயர் ப்ரைஸ் போனால் அதோட குவாலிட்டி அந்த டாய்ஸோட குவாலிட்டி வந்து அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது. அதனால் வந்து நம்ம டாய்ஸ் வாங்குறதும் அந்த பிளாஸ்டிக் வந்து ஓரளவு நல்ல பிளாஸ்டிக்காக அப்படின்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா வந்து கிட்ஸ் வந்து அதை வாயில் வச்சுருப்பாங்க. ஸோ என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அது வாயில் வச்சு விளையாடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வாங்கி கொடுக்குற டாய்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது. நம்ம ரொம்ப லோ குவாலிட்டியோட ரொம்ப காசு கம்மியாக இருக்குது நம்ம வாங்கினோன்னா அவங்க வாயில் வச்சு விளையாடும் போது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வாங்கும் போதே ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல பிளாஸ்டிக் இருக்கிற டாய்ஸாக வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிண்டில் இருக்கிற செக்ஷன் தான். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ரைட் ஐட்டம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு தான். இதெல்லாம் ஸ்குவிட்டு, அப்புறம் வந்து சின்ன ஃபிஷ்ஷஸ், ப்ரானு, அப்புறம் இது வந்து என்னன்னு தெரில. இது வந்து ஸ்னெயில்னு நினைக்கிறேன், தெரியல. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அந்த மீன் இதெல்லாம் வந்து ட்ரைடு ஃபுட்டு. அதுவும் இல்லாமல் இந்த நம்ம ஊர் மிளகாய் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், அதுவுமே அங்கே இருந்தது. ஸோ இங்கே சீ ஃபுட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சீ ஃபுட், அதாவது ஃபிஷ்ஷும் ஃப்ரெஷ்ஷான கிராபெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம இந்த மீனை அப்படியே பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வாங்கி போயிட்டுக்கலாம். ஷாப்க்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸும் இருந்தது. இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூசி, நம்ம சைனீஸ் வந்து விரும்பி சாப்பிட்ற அந்த சூசி ஐட்டம்ஸ் எல்லாமே முக்கால்வாசி இது வந்து பார்த்திங்கன்னா ராவாக தான் இருக்குது. ஒரு சிலது வந்து குக்குடாக இருக்குது. அந்த ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்டு ப்ரான்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கடையும் அது உள்ளவே வந்து இருக்குது. ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்நாக்ஸை வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து கொரோனா இருக்கிறதுனால அங்கே உட்காந்துலாம் சாப்பிட முடியாது. வாங்கிட்டு போய் நம்ம வெளியே உட்காந்து வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் இந்த ஏரியாவில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் நான் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன். அங்கே நின்று எங்கள் ஹஸ்பண்ட் தான் பில் போட்டுட்ருக்காரு. நாங்கள் இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா ஒரு 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் சுற்றிட்டோம். என் பாப்பா பார்த்திங்கன்னா தூங்கிட்டு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு விளாண்டுட்ருக்காங்க. Avi, say hi, Avi. Hi.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீலாக் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னென்ன வாங்குனேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.